நம்ம சேனலில் ஏற்கனவே 15 படங்களோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருந்தோம். இப்போது அந்த வீடியோவோட அப்டேட் வீடியோ தான் இது. ஏன்னா அந்த வீடியோவில் சொன்ன படங்களோட ரிலீஸ் தேதியெல்லாம் நிறைய படங்களோட ரிலீஸ் தேதி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்பி இப்போது அந்த படங்களோட ரிலீஸ் தேதி என்னென்னலாம் அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அப்கமிங்காக 15 படங்கள் என்னென்ன படங்கள்லாம் எந்தெந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் அடுத்ததாக பெரிய படமாக ரிலீஸ் ஆக இருக்க படம் ராயன். தனுஷ் அவர்கள் இயக்கி ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆகுது. தனுஷ்க்கு வில்லனா இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. படம் மல்டி லாங்குவேஜில் ஜூலை 26 அடுத்த பெரிய படமாக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் வணங்கான் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் தேதி இது வரைக்கும் அறிவிக்கலை. அப்கமிங் டேஸில் எப்போ வேணால் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 15 அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகலைன்னா கூட மேக்ஸிமம் படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் அடுத்த படம் தங்கலான். இந்த படமும் ரீசெண்டாக ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க. ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. அப்கமிங் டேஸில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் எதிர்பார்க்கலாம். டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் தயாராகி கொஞ்ச நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படம் வாழை. வாழை படத்தோட ரீசெண்டாக ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் பை ரிஜ்ஜன் மூவிஸ் அறிவித்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ் சினிமாவில் தங்கலான், வணங்கான், வாழை இந்த 3 படங்களும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் தளபதி விஜயோட நடிப்பில் கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. கோட் படம் மட்டும்தான் ரிலீஸ் தேதி சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 96 போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் பிரேம்குமாரோட இயக்கத்தில் அடுத்த படம் மெய்யழகன். கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 27 மெய்யழகன் படம் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. மற்றும் செப்டம்பர் 27 நடிகர் ஜெயம் ரவியோட பிரதர் கவின் நடிப்பில் பிளடி பெக்கர். இப்போதைக்கு இந்த 3 படங்களும் செப்டம்பர் 27 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இதில் நடிகர் கார்த்தியோட மெய்யழகன் படம் மட்டும் அஃபிஷியலாக செப்டம்பர் 27 அறிவிச்சிட்டாங்க. மற்ற 2 படங்களோட ரிலீஸ் தேதி எப்போ அறிவிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சூர்யாவோட நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த வருஷம் 2024 ரிலீஸ் ஆக இருக்க படம் கங்குவா. படம் அஃபிஷியலாக அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. இப்போது இந்த படத்து கூட நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன் படமும் அக்டோபர் 10 லைக்கா ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. கங்குவா படம் ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ அதே தேதியில் நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன் படமும் அக்டோபர் 10 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக லைக்கா ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து அக்டோபர் மாதத்தில் வேட்டையன் படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. கங்குவா படம் டைரக்டர் சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் நடக்குது. 2 படமும் 2024 ரொம்பவே முக்கியமான படமாக இருக்குது. இப்போ இந்த 2 படங்களும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் அமரன். அமரன் படம் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணி படம் அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அக்டோபர் மாதத்தில் கங்குவா, வேட்டையன், அமரன் இந்த 3 படங்களும் அக்டோபர் மாதத்தில் தமிழ் சினிமாவில் பெரிய படங்களாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் படம் ரிலீஸ்க்கு அப்புறமா விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுவாங்க.
நான் வீடியோ போடுற டைமிங் வரைக்கும் இப்போதைக்கு லைகா ப்ரொடக்ஷன் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை. அக்டோபர் மாதம் எண்டு இல்லைனா நவம்பர் மாதத்தில் விடாமுயற்சி படம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுவாங்க. டைரக்டர் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே இந்த படத்தோட ஒரு சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருவாங்க. இந்த படங்களை தவிர்த்து செப்டம்பர் மாதத்தில் சப்தம், லப்பர் பந்து, 7 கடல் 7 மலை இந்த 3 படங்களும் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. இப்போதைக்கு நான் சொன்ன படங்களெல்லாம் அந்தந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. நான் சொன்ன தேதியில் வேறு எதனா சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா படக்குழுவினர் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் அப்டேட்ஸில் பார்க்கலாம்.